தமிழக அரசியல்ல விஜயனுடைய தாவேக்காவிற்கு நம்பர் கேம் பஞ்சாயத்து ஒரு வழியா இப்பதாங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு பிரச்சனையானது ஓய்ந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில இப்போ ஒட்டுமொத்த கவனமுமே ராயப்பேட்டை நோக்கியும் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்தினுடைய இல்லம் நோக்கியும் தான் திரும்பி இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா அதிமுக எம்எல்ஏக்கள் விசாரணை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நேரடியாகவே சி வி சண்முகம் சரமாரியாக கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான தகவல்கள் தான் இப்போ ஊடகங்களில் வந்து வெளியாகியிருக்குன்னே சொல்லணும். கடந்த 6 நாட்களாகவே விஜயனுடைய தாவேக்காவால் பெரும்பான்மை நிரூபிக்க முடியுமா அப்படின்றதே மிகப்பெரிய கேள்வியாக இருந்துச்சு. இதனால விஜய் கோட்டைக்கு செல்வாரா மாட்டாரா அப்படின்ற விவாதம் ஒரு புறம் ஓடிட்டு இருக்கும் போது இப்போதான் இந்த குழப்பத்துக்கு எல்லாம் முடிவே வந்து கிடைச்சிருக்குங்க. விசிக மற்றும் ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகள் தாவேக்காவை ஆதரிப்பதாக அறிவித்திருக்காங்க. ஸோ இதன் மூலமாக கண்டிப்பாக பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் தாவேக்காக கிடைச்சிடும். ஸோ இந்த ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்த சூழ்நிலையில் அதிமுகவில் குழப்பங்களானது வெடித்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லணும். இந்த பஞ்சாயத்து முடிந்த உடனே பார்த்தீங்கன்னா அதிமுகவில் புதிய அரசியல் குழப்பமானது ஆரம்பிச்சிருக்கு. இந்த பிளவு பழைய கூவத்தூர் நினைவுகளை மீண்டும் கிளறியுள்ளது. அதிமுக எம்எல்ஏக்கள் கடந்த 2 நாட்களாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ரிசார்ட்ல தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க. அதிமுக மீண்டுமே ஆட்சி அமைக்க காய்கள் நகர்த்தப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டு இருந்தது. இருந்தாலுமே கூட அது தோல்வியில் முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாருமே தமிழகம் திரும்பியிருக்காங்க. ஸோ இதுக்கிடையே நேற்று பிற்பகல் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்தினுடைய இல்லத்தில் ஒரு ஆலோசனை கூட்டமானது நடந்திருக்கு. இதில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் 36 அதிமுக எம்எல்ஏக்கள் பங்கேற்றிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு மாற்றாக எஸ்பி வேலுமணி தலைமையில் அதிமுகவை வழிநடத்தலாம் அப்படின்ற இந்த கூட்டத்தில் ரொம்ப தீவிரமான விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்கு. இதில் ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடியினுடைய கோட்டையாக கருதப்படக்கூடிய கொங்கு மண்டலத்தை சேர்ந்த பெரும்பான்மையான எம்எல்ஏக்களே அவருக்கு எதிராக வந்து களமிறங்கியிருக்காங்க. அதாவது எல்லா மீட்டிங்லையுமே எடப்பாடி பழனிசாமிக்கும் சி வி சண்முகத்திற்கும் இடையே மிக கடுமையான வாக்குவாதங்கள் வந்து ஏற்பட்டு இருக்கு அப்படின்னும், கூட்டணியை ஒழுங்கா அமைக்க தெரியல, கூட்டணியை அமைக்கவே தகுதியற்றவர் அப்படின்னு எடப்பாடியை பார்த்து சி வி சண்முகம் நேரடியாகவே வந்து சாடியிருக்காருங்க. தேர்தல் செலவுக்கு கூட ₹1 கூட தரல, மாஜி அமைச்சர்கள் தான் பல இடங்களில் கை காசை போட்டு செலவு செய்தாங்க, நீங்கள் தலைமை ஏற்றதிலிருந்தே அதிமுக தொடர்ந்து தோல்விகளை மட்டுமே வந்து சந்தித்திருக்கு அப்படின்னு சி வி சண்முகம் பார்த்தீங்கன்னா வெடிக்க வெடிக்க கூட்டம் போர்க்களமாக வந்து மாறியிருக்கு. ஸோ அதை தொடர்ந்து நேற்று மாலையும் தனியாக ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. ஸோ எடப்பாடிக்கு எதிராக திரண்டிருக்கக்கூடிய இந்த அணியில் சி வி சண்முகத்தோடு இணைந்து எஸ்பி வேலுமணி, சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் போன்ற பவர்ஃபுல் மாஜிக்கள் அதிகமாக இருக்காங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ண ரெட்டி, மரகத குமரவேல், லீமா ரோஸ், இசக்கி சுப்பையா, இது மாதிரி நிறைய பேர் வந்து இதில் வந்து சேர்ந்திருக்காங்க. ஸோ இதனால் இப்போது எடப்பாடி பழனிசாமியோட ரொம்ப குறைந்த எம்எல்ஏக்கள் மட்டுமே வந்து இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது மீண்டும் அதிமுக 2ஆக உடையக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்குங்க. 2017 சசிகலாவுக்கு எதிராக எடப்பாடி களம் கண்டார். இன்னைக்கு எடப்பாடிக்கு எதிராக அவரது வலது கரங்களாக இருந்தவர்களே களம் கண்டிருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணங்களாக பார்க்கும் பொழுது தேர்தல் தோல்வியும் நிதி தராததும் கூட்டணி அப்படின்னும் 3 காரணங்கள் வந்து முன் வச்சிருக்காங்க. ஸோ எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. இதை பார்த்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களே அதிர்ந்து போய் அமர்ந்திருக்காரு. இந்த சூழ்நிலையில் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் திகைத்து போயிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக மீண்டும் 2ஆக உடையக்கூடிய ஆபத்து ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய தளவாய் சுந்தரம், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, KC கருப்பண்ணன், ஜெயசுதா உள்ளிட்டோரை அனுப்பி சமாதானம் செய்ய முயற்சி செய்துட்டு இருக்காரு. ஆனாலுமே கூட சி வி சண்முகம் சமாதானம் அடையவில்லை அப்படிங்கிறது உறுதியாகுதுங்க. எப்படியாவது அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி வரவிடாமல் வந்து தடுக்கக்கூடிய வேலையில் மும்பரமாக அவங்க வந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னே தெரியுது. இதிலிருந்து பழனிசாமி விரைவில் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்குங்க. ஸோ விரைவில் புதிய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட இருப்பதாகவும் கட்சி வட்டாரங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் விஜய் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து அமைச்சரவையில் இணையவும் திட்டமிட்டு இருப்பதாகவும் சொல்லப்படுது. ஸோ என்ன நடக்க போகுது, யார் விஜயோட போய் மீண்டும் இணைய போகிறாங்க அப்படின்லாம் தெரியல. ஸோ சி வி சண்முகம் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்கள் மீண்டும் போய் தாவேக்காவோட இணையறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் தன்னுடைய பெரும்பான்மை நிரூபித்து காட்டி இன்னைக்கு காலையில் முதலமைச்சர் பதவியை வந்து ஏற்க போகிறாரு. ஸோ இந்த சூழ்நிலையில் அதிமுக, திமுக அப்படின்ற கட்சிகள் எல்லாருமே வந்து அதிர்ந்து போயிருக்காங்க. ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சர்க்கலாக இது இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னும் எவ்வளோ நாளைக்கு வந்து நீடிக்க போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா அடுத்தடுத்த ஆண்டுகளில் வரக்கூடிய தேர்தல்களில் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ என்ன நடக்க போகுது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஜய் மக்களுக்காக எவ்வளவு நலன்களை செய்ய போகிறார் அப்படின்னு எல்லாருமே வந்து பார்க்க போகிறாங்க. இதுக்கிடையில் அவர்களுக்கு
விஜய்களுக்கு கொடுக்கக்கூடிய கடுமையான பிரச்சனைகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ எல்லாமே வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தமிழக அரசியலில் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய அதிமுகவில் தற்போது உட்கட்சி மோதல்களானது ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ இதுவுமே ஒரு மிகப்பெரிய அதிருப்தியானது ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லணுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளாக வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா தொடர்ந்து 10 தோல்விகளை இவங்க சந்தித்திருக்காங்க. 10 தேர்தல்களில் தோல்விகளை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுக நிர்வாகிகள் மற்றும் எம்எல்ஏக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியானது ஏற்பட்டிருக்கு. ஸோ அவரை ராஜினாமா செய்ய வைத்துட்டு புதிய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டவரெல்லாம் திட்டமிட்டு வருகிறாங்க. நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து திமுக 59 இடங்களிலும் அதிமுக வெறும் 47 இடங்களிலும் மட்டுமே வந்து வெற்றி பெற்றிருந்தது. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை தேர்தலில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை வந்து கொடுத்தது. பல தொகுதிகளிலையும் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் டெபாசிட் கூட இழந்திருக்கு. ஸோ இது மாதிரி இருக்கும் பொழுது கட்சி தொண்டர்களுக்கு கடும் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே அதிமுக தொடர்ந்து தேர்தல் தோல்விகளை வந்து சந்தித்துட்டு இருக்கு. இதனால் மிகப்பெரிய பிரச்சனைகளானது உருவெடுத்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட வந்து கிடைக்காம இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சியில் தான் இருந்தாங்க. இதுக்கு அரசியல் பொறுப்பேற்று எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து விலகணும் அப்படின்ற கோரிக்கை இப்போ வந்து வெளியில் வந்திருக்கு. ஸோ இது வந்து கட்சிக்குள்ளேயே வந்து வலுப்பெற்று வரதுனால கண்டிப்பாக இவர் பதவியிலிருந்து விலக போகிறார் அப்படின்னு நல்லாவே தெரியுது. மறுபுறம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளித்து ஆட்சியில் பங்கேற்கலாம் அப்படின்ற யோசனையும் கூட அதிமுக இருக்கக்கூடிய ஒரு சில எம்எல்ஏக்களானது முடிவு செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அதிகாரப்பூர்வமான அழைப்பு இல்லாமல் ஆதரவு அளிப்பது சரியாக இருக்காது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மறுத்ததாகவும் தகவல்கள் தெரிகிறது. அதிமுக அதே நேரத்தில் திமுகவோட ஆதரவும் அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய வகையிலும் திரைமறைவு பேச்சுகள் எல்லாம் நடந்துட்டு இருந்ததாக வந்து அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு தகவல் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அது எல்லாமே ஒன்றுத்துக்கு ஆகாமல் சல்லியாக வந்து உடஞ்சி போயிடுச்சிங்க. ஸோ திமுக ஆதரவோடு ஆட்சி அமைப்பதை அதிமுகவினுடைய ஒரு பகுதி தலைவர்கள் வந்து ஏற்க மறுத்திருக்காங்க. அந்த திட்டமும் வந்து கைவிடப்பட்டிருக்கு. ஸோ இப்படி என்ன பண்ணியும் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கான யோசனைகளை வந்து செய்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து விலகணும் அப்படின்ற கருத்து வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வலியுறுத்துகிறாங்க. இபிஎஸ் இதன் மூலமாக ராஜினாமா செய்திருவாரோ அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகுது. ஸோ பெரிய அரசியல் மாற்றங்கள் நிகழ்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதிமுகவில் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்க போகுது. இதுக்கான பரபரப்பு பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இப்போ வந்து நடந்துட்டுருக்கு. இடையில பார்த்தீங்கன்னா சசிகலா உள்ளிட்டோர் தங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பாக கட்சியை வந்து துண்டு துண்டு ஆக்க போகிறாங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் அரசியல் களமானது ஆட்டம் கண்டிருக்குன்னே தான் சொல்லணும். ஏன்னா 2026ஆம் வருடத்தினுடைய தேர்தலை யாருமே வந்து மறக்க மாட்டாங்க. அரசியல்வாதிகள் மட்டும் கிடையாது, பாமர மக்களும் என்ன முடிவு கிடைக்க போகுது அப்படின்றத எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போது எல்லா முடிவுகளும் வெளியாகி இருக்கு. தாவேகா தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை வந்து பதிவு செய்யுங்க. ஸோ இந்த வீடியோ மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அரசியல் அப்டேட்ஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.